வழக்கறிஞர்கள் மீது நீதிமன்றமே நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி திருநெல்வேலியில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், வழக்கறிஞர்கள் என்ன மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள்? அவர்கள் வலியுறுத்தும் முக்கிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம் அனிதா. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பல நாட்களுக்கு முன்பாக வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம், அதைத் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டம், நீதிமன்றத்தின் உள்புறமாக இருந்து உள்ளிருப்பு போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களிலே வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டு வழக்கறிஞர்கள் இன்று மீண்டுமாக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையில் திருநெல்வேலியில் நீதிமன்ற வளாகத்தினுடைய முன்பாக வழக்கறிஞர்கள் இன்று இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சட்டத்தை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும், அதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் முத்துராமன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த நிலையில இன்னைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன? சட்ட திருத்தத்தில் வழக்கறிஞர் சட்ட விதி 34(1) செயற்பட்டுள்ள திருத்தத்தில் வழக்கறிஞர் புருவத்தை உயர்த்தக்கூடாது, வழக்கறிஞர் கை நீட்டி பேசக்கூடாது, வழக்கறிஞர் சத்தமாக பேசக்கூடாது, வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்குள் நீதிபதி பெயரை சொல்லி ரூபாய் வாங்கக்கூடாது, நீதிபதிகளை மேலே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, நீதிபதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டக்கூடாது என்றெல்லாம் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திருத்தத்தை எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள மாவட்டத்தின் நீதிபதிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர் ஒரு வழக்கறிஞரை எப்போது வேண்டுமானாலும் சஸ்பெண்ட் செய்து விசாரணை செய்து சஸ்பெண்ட் செய்யலாம் என்று கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். இது எங்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்யப்பட்ட சட்டம். அதனால எங்களை கலந்து ஆலோசிக்காமலே வாபஸ் பெற வேண்டும். வாபஸ் பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த நிலையில நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதிபதி கூட ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது உங்களுடைய தொடர் போராட்டத்தினால நீதிமன்றத்தில் எந்த விதமான பணிகளும் பாதிக்கப்படலன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய சார்பில் அது பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த கருத்து? பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்களும் அதன் கீழ்மை உள்ள நீதிமன்றங்களிலும் பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளையிலும் கொஞ்சம் வழக்கறிஞர்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்மையான நிலவரம் தெரியவில்லை. இங்கு வழக்கறிஞர் நீதிமன்றம் நீதிகள் சம்பித்து தான் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். அதனால் அது வாபஸ் வாங்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அடுத்த கட்டமா எது மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்க? சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் சென்று முற்றுகையிடும் போராட்டமாக இருக்கும். நிச்சயமாக அனிதா, அதாவது அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். நேற்றைய தினம் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது வழக்கறிஞர்களுடைய இந்த தொடர் போராட்டத்தினுடைய காரணமாக நீதிமன்ற பணிகளிலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள், தங்களுடைய தொடர் போராட்டத்தினுடைய காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக உயர்நீதிமன்றம் பரிசீலித்து அதில் பல்வேறு மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று அவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக கலந்து ஆலோசித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தையும் வழக்கறிஞர்கள் முன்னெடுக்க இருப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அனிதா, ஆல்வின், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.